إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. وقال النبي صلى الله عليه وسلم وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரிதாவையும் பொருத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அவர்களுடைய மேலான அடிச்சுவட்டிலே நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்திலுள்ள முஃமின்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது நிலையான சில நல்ல அமல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஈமானும் சாலிஹான அமல்களை கொண்டும் ஏவப்பட்டவர்கள் நாம். அதனால் உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆனால் ஏதாவது சில அமல்களை, சில நல்ல செயல்களை, சில நல்ல குணங்களை வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மார்க்கம் நமக்கு ஒரு அதபை கற்றுத் தருகிறது. என்ன உயர்ந்த செயல்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், எந்த உயர்ந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்வான நிலைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலே நான் ஒரு சாதாரணமானவர், என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று எண்ணக்கூடிய இந்த இயல்புதான் ஒரு மனிதனை நிச்சயமாக உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறார். உலகத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு செயல் இருக்கலாம். சில பேர் நியமமா தொழுகையில் இருக்கலாம், சில பேர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்கா செய்ய வேண்டும் என்று இருக்கலாம், சில பேர் ஒவ்வொரு நாளும் ரப்பின் முன்னால் கண்ணீர் வடித்து அவர்கள் அழுது ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய துவாவை பழக்கமாக வைக்கலாம், சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நியமமாக குர்ஆன் ஓதுவதை பழக்கமாக வைத்திருக்கலாம், சிலர் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை இன்பம் பெற்றிருக்கலாம். அதுபோல எத்தனையோ நல்ல தன்மைகள், குணங்களிலே பலர் உபகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனையோ நல்ல குணங்கள், செயல்கள் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த உயர்ந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தாலும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, நம்முடைய அந்தஸ்தின் உயர்வுக்கு கற்றுத்தரக்கூடிய உன்னதமான ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நான் ஒரு சாதாரணமான, அவங்க என்னை விட கூடுதலா இருப்பாங்க, என்னை விட இவங்க உயர்வா இருப்பாங்க, என்னை விட இவர் அந்தஸ்து மிக்கவரா இருப்பார் என்றுதான் மற்றவர்களை எண்ண வேண்டுமே அல்லாது நான் யாரு தெரியுமா, நான் நினைச்சால், நான் அப்படி ஆனால், என்னிடத்தில் அப்படி என்று நம்மை நாம் நம்முடைய மனதால் எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறதே நம்மை அதலவாதாரத்திற்கு கொண்டு செல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வடுகெடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான். அவன் தான் பகிரங்கமான விரோதின்னு அல்லாஹ் குர்ஆனிலேயே சொன்னான். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது. இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفா. அப்ப அவன் தான் பெரிய விரோதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அவனுடைய அந்த சூழ்ச்சி என்பதெல்லாம் பலகீனமானதுன்னு எதை அடிப்படையா வச்சு ரப்பு சொல்றான்னா, நப்சை அடிப்படையாக கொண்டு. ஏன்னா
ஷைத்தான் துன்யால எல்லாரையும் கெடுக்கிறான். ஷைத்தான் கெட்டது அவன் நஃப்ஸால. நீ யார் தெரியுமா? உன்னை அல்லாஹ் எப்படி படைச்சான் தெரியுமா? நீ எவ்வளவு இபாதத் செய்திருக்கிறாய் தெரியுமா என்று தன்னை தானே பெரிதாக கருதி கொண்டதனுடைய விளைவுதான் அவன் அழிந்தான், நாசமானான், இழிவானான் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாசுன் முஹ்லிகாத், 3 விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும். 3 விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும். ஸலாசுன் முஹ்லிகாத். ஒன்று கஞ்சத்தனம். இவ ஹதீஸிலே விரிவாக இருக்கிறது. கஞ்சத்தனம் என்பது உங்களை நிச்சயமாக அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும். அதைபோல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், மனோ இச்சை, ஆசைகள். ஆசைகளும் மனோ இச்சைகளும் உங்களை கடைசியில் கேவலத்திற்கும் இழிவிற்கும் அழிவிற்கும் கொண்டு போய் ஆழ்த்திவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள வேண்டும். அதனாலே கஞ்சத்தனம் என்பதும் ஆசையும் மனோ இச்சையும் உங்களை ஆழ்த்தி விடுவது போல, 3வது சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதி கொள்வது. யாரு? தன்னை ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதி கொள்வது இருக்கிறதே, அவன் அழிந்து போவான், நஷ்டப்பட்டு போவான் என்று சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அதனால நல்ல அமல்கள் தான் செய்யணும், இஹ்லாஸா செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமா கொண்டிருக்கணும், எல்லா விதமான நல்ல குணங்களையும் செயல்களையும் பற்றி நடக்க வேண்டும். ஆனால் நான் சாதாரணமானவன் என்ற ஒரு எண்ணம். இந்த உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால் அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் சையதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள். ஈடாக யார் வர முடியும் இந்த உலகத்தில்? அவர்களுக்கு ஈடாக யாரை சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலோடு கோயில் ஒன்றி திருந்தவர்கள். அவருடைய சஹாபியத் என்பது குர்ஆனை கொண்டு ருசுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சஹாபியான் சந்தேகப்பட்டு மறுத்தா குஃப்ர் வந்துடும் ஒரு மனிதருக்கு. அஸ்ஸாஹிபு ஃபில் கார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு குகையில இருந்த தோழர் என்று குர்ஆன் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. அருமையானவர்களே, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள் சித்திக்குல் அக்பர் அவர்கள். எல்லா நிலையிலும் உயர்ந்த அவர்கள். ஆனா அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, கேளுங்க. மன் அராத அன் யன்துர இலா மையித்தின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த் ஃபல்யன்துர் இலா அபீ பக்கர் சித்தீக். உலகத்துல யாராவது நடந்து போகக்கூடிய மையத்தை பார்க்கணும்னு சொன்னா சித்தீக் பாருங்கன்னு சொன்னார். நடந்து போகக்கூடிய ஒரு மையத் தன்னை பெரிதாக கருதி கொள்ளவில்லை, தான் சாதாரணமான நிலையில மதீனாவுல ஒரு லிஸ்ட் இருந்துச்சான். அதாவது யாராவது முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல எழுதி வைப்பாங்க, இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் போகிறேன்னு பக்கத்துல யாராவது எழுதிட்டு அந்த வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. யாருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால அவங்களுடைய தேவை, குடும்ப தேவையோ பொருளாதார தேவையோ வாழ்க்கையில் கஷ்டமோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல எழுதி வைப்பாங்க, இவர் இன்னாலுன்னு அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆட்களும் போவாங்களாம். அதுல அதற்கு உமர்தானு பார்க்கிறார் அந்த லிஸ்ட. அதுல நான் வயதான நிலையிலே ஊரை விட்டு அப்பால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே யாரும் எனக்கு உதவி செய்யலாத இடத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பணிகள், தண்ணி எடுப்பது உட்பட காரியங்கள் செய்யறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லைன்னு ஒரு அம்மா சார்பா எழுதி வைக்கப்பட்டிருக்கு. உமரல்லா தரவு சரி போவன்னு நேரம் அங்க போனாங்க. அங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இல்லையே, அதுக்கு ஒன்னா ஆள் வந்து கரெக்டா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இடம் காலியா நம்ம இருக்குதுன்னாங்களாம். அந்த இடம் காலியா இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வயது முதிர்ந்த நிலையில இருக்கிறேன். ஆனா இங்க வந்து ஒரு ஆள் இந்த வேலையை கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க. எப்போ வருவாங்க? காலையில வருவாங்க. சரி பாத்துருவோம், யாருன்னு பாத்துருவோம் அப்படின்னு உமரல்லா தரன் காலையில போய் நின்று அதை பாக்குறதுக்காண்டி போனா ஒன்னும் தெரியல இவங்களுக்கு. போய் கேட்டாங்க, அவர் அப்படியே வந்துட்டு போயிட்டாருன்ட்டாங்களாம். அப்படியே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. என்னடா இது? அதுக்கு முன்னால தஹஜ்ஜுத் நேரத்துக்கு போய் பார்த்தாங்க. அப்ப அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்களே. கடைசியில் ஒண்ணு, ராத்திரி பூரா அங்க இருந்து என்ன நடக்குது, யார் வர்றா பார்த்தே ஆகணும். உமர்தானும் தங்கி இருந்தார்கள். தங்கி இருந்து பார்த்தால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து இந்த வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க. வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு இவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி என்று கூட தெரியாது. எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாத அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திற்கு உருவான அதுல சித்தீக்குல் அக்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் யாராவது ஒரு மையத்து நடந்து போவதுன்னு பார்க்கணும்னா சித்தீக்குல் அக்பர் எவ்வளவு பணிவு பெருமக்கள். தன்னை பற்றி ஒரு சாதாரண நிலை, ஆனால் அவர்களை பற்றி குர்ஆன் ஆயத்து எத்தனை இறங்கி இருக்கிறது, அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்.
இந்த நம்முடைய நிலை அந்த பெருமக்களோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குதுன்னு யோசிக்க. தாழ்த்தி கொண்டா நம்ம உயர்வோம், அது வேற விஷயம். உமர்லா தஆலா தஹஜ்ஜுதுல அழுது துஆ செய்த துஆக்கள் ஒன்று வருகிறது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில என்ன சாதாரணமாக்கு ரப்பே, என்னுடைய பார்வையில என்னை சாதாரணமாக்கு, மக்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமாக்கு, மக்களுடைய பார்வையில் என்னை பெரியவனா காட்டு. ஆனா நான் என்னை பொறுத்து என்னுடைய அமல்களை கொண்டோ குணங்களை கொண்டோ செயல்களை கொண்டோ என்னை நானே பெரிதாக கருதி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாத்தரல வேண்டும் என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா துஆ ஓதியிருக்கிறாங்கன்னா, அருமையானவர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை அந்த பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அவங்க எல்லாம் வாழ்க்கையில் குறைந்து போனவர்களா? வாழ்க்கையில் அவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள். காலமிந்தா இந்த உலகத்திலே ஹிதாயத்தின் முன்னோடிகள். அவர்களை போல் ஈமான் கொண்டால், அவர்களை போல் அவர்களை போல் ஈமான் கொண்டால் நீங்க ஹிதாயத்தினுடைய முழுமை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி ஹிதாயத்தின் கேந்திரங்களாக, ஈமானுடைய உருவகங்களாக, வாழ்க்கையின் நல்ல முன்னோடிகளாக, தன்னுடைய நபியின் தோழர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்த நன்மக்கள் அந்த பெருமக்கள். அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடம். அதை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் யுத்தம் ரொம்ப குறைந்த அளவிற்குத்தான் வாகனங்கள் பொருள்கள் எல்லாம் இருந்தது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சஹாபி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒட்டகம். கொஞ்ச நேரம் நீங்க மேலே ஏறி வரணும், அப்புறம் நான் கீழே இறங்கிடுவேன், அப்புறம் நீங்க 2 பேரும் மேலே ஏறுங்க, ஒரு ஆள் கீழே இறங்கிடுவேன். இப்படி மாறி மாறி, ஒட்டகத்துக்கு வேதனை இருக்கக்கூடாது, நடக்கிறவங்களும் முழுசா சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக மாறி மாறி பயணம் செய்யணும், கொஞ்ச நேரம் கீழே நடந்து வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்ற கட்டத்துல அந்த 2 பேரும் சொன்னாங்களா, நாயகமே நீங்க நடந்து வர வேண்டாம், நீங்க இருங்க, நாங்க வேணா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கீழே இறங்கி மேல ஏறி அப்படி வேணா வர்றோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலியான ஆளும் இல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியை விட்டும் தேவையற்றவனும் அல்ல. நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியும் ஒன்னும் கூலிலாம் வேண்டாம், அப்படி உள்ள நிலையில் உள்ள ஆளும் இல்லை. உங்களை விட கூலியின் தேட்டம் உள்ளவன் நான், உங்களை விட வலுவானவன் நான், அதனால இதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கீழே இறங்கி நடக்கிற நேரத்துல கீழே இறங்கி நடப்பேன்னு சொன்னான். இப்படி எல்லா உயர்நிலையில் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக, தன்னுடைய நஃப்ஸிடத்தில் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு பண்பு மூமினிடத்தில் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உயர்வடைவார். வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தன்னை பற்றி பெருமிதமான அளவுக்கு மீறிய தன்னை பற்றி அந்த எண்ணங்கள் தான் அவர்களை கீழ்நிலையில் ஆக்கியது என்பதை பார்க்கிறது. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது மகத்தான வெற்றி, உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் பெரிய வெற்றி, ஏராளமான கனிமத்தினுடைய பொருள்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாரையும் பள்ளி கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க, பக்கத்துல வாங்க, எல்லாரையும் நெருங்கி உட்கார சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் பேரித்தம்பழங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்த சாதாரணமானவன் இந்த உமர், சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. என்னங்க எல்லாரையும் கூப்பிட்டு எதுவும் செய்தி சொல்வேன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லலையாங்க. பலவிதமான பல புறங்களில் இருந்து வெற்றியும் மகத்தான கனிமத்தும் ஏராளமான நிலைகள் வரும் பொழுது உமருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக பழைய காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன், நான் ஒரு சாதாரணமானவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்கினார். அருமையானவர்களே, ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லா சஹாபிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒரு ஆள் வெளியூர்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு, அலி ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க. அண்ணன் நீங்க யாருன்னு கேட்டாங்களா, அலிலான்னு பார்த்து அவருக்கு தெரியல, அலிலான்னு பார்த்து நீங்க யாருன்னு கேட்டாங்களாம். அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, மான இல்லாம் நல் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு முஸ்லிம், நம்மள்ட்ட நீ யாருன்னு கேட்டா என்ன தெரியாதா, என்ன தெரியாதான் பெரிய பட்டியல் போட்டுருவோம். சொன்னாங்களா, மான இல்லாம் நல் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் சொன்ன. தன்னை பற்றிய சாதாரண, அதை கூட பெருமையா நினைக்கல, ஓ நம்மள ரொம்ப பணிவாகிக்கிட்டோம் அப்படின்னு கூட பெருமையா நினைக்கல. தன்னை சாதாரணமாக கருதக்கூடிய இந்த நிலை மற்றவருடைய கண்களிலே கண்ணியமான நிலையிலே அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றக்கூடிய நிலையில் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸில் துஆக்கள் வந்திருக்கிறது. ஆனால் தன்னை பொறுத்து நம்முடைய உள்ளத்தில், இது யாருக்கும் வெளியில தெரியாது, மனதால் உள்ள ஒரு காரியம். நம்முடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே நான் ஒரு சாதாரணமான நிலையில் உள்ளவன் தான் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தி காட்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. முதிர்ந்த கதிர்கள்
விளைந்த பழங்கள் தலை சாய்ப்பதை போல, முதிர்ந்த கதிர்கள் அதுவரை மேலே ஏறி நிற்கும், அது கனமாகிவிட்டால் தலை கவிழ்ந்து விடும். வாழை குலை தள்ளிவிட்டால் கீழே தாழ்ந்து விடும். அது மாதிரி ஒரு பக்குவமான நிலை என்று சொன்னால், நமக்கு எல்லா விதமான உயர்வுகளும் வருகின்ற நேரத்தில் நம்மை சாதாரணமாக காட்டிக்கொள்ளக்கூடிய, எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய தீனியான உயர்வுக்கு காரணம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்துல நம்மளை பற்றி சாதாரணமா நினைக்கிறது என்ன செய்யணும்? சாதாரணமான ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை பற்றி சாதாரணமா நினைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? சில விதமான பயிற்சிகள் பெருமக்கள் நிறைய சொல்லுவாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு உண்டான திருநாமங்கள்ல சத்தார்னு ஒரு திருநாமம் இருக்குது. குறைகளை மறைப்பவன். குறைகளை மறைப்பவன் என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம். அந்த சத்தார் என்ற குணத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் உள்ள குறைகளை வெளியிலே தெரியாமல் கௌரவமா தான் நம்ம நடத்தி வச்சிருக்கலாம். எத்தனை குறைகள் இருக்கிறது! என்னிடத்தில் உள்ள குறைகளை போல் பல குறைகள் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கேவலப்பட்டார்கள், குறைபடுத்தப்பட்டார்கள். அதுபோல் உள்ள பல குறைகள் இருந்தும் கூட சத்தாரான அல்லாஹ், மறைக்கக்கூடிய தன்மை கொண்ட அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் நான் கௌரவமா இருக்கிறேன் நினைக்கணும். அல்லாஹ் சத்தார். நான் என்னுடைய குறைகளை மறைச்சு, எத்தனையோ குறைகள் இருக்கிறது. 4 பேருக்கு முன்னால் நல்லது செய்வோம், பாவத்தை குறைகளை யாருக்கும் தெரியாம தான் செய்வோம். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். சத்தார் என்ற காரணத்தினால் நான் கௌரவமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வேண்டும். அதே போல வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவும், கல்வியானாலும் ஒரு அமலானாலும் ஒரு நல்ல காரியமானாலும், ஒரு சதக்கா கொடுக்கிறது கூட மினல்லா இலல்லா, என் ரப்பு தந்தா ரப்புக்காக கொடுக்கிறேன் அந்த எண்ணம் வேண்டும். நாம் எதை கொண்டு வந்தோம் கொடுப்பதற்கு? எதை கொண்டு வந்தோம்? பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு எண்ணம் மனதில் இருக்குமானால் நான் பெற்ற எதுவும், நான் பெற்ற எது உயர்வும், அது வேலைகளாகட்டும், பணிகளாகட்டும், கல்வியாகட்டும், இபாதத்தாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவுமே என் ரப்பு தந்தது என்ற எண்ணம் இருக்குமானால் இந்த தன்மை வரும்னு சொல்றான். வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்கள் ஒரு சிறந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள். அவங்க ஊர்ல மழை இல்லாம கடுமையான வறட்சி இருந்துச்சான். கடுமையான வறட்சி. பல்வேறு நிலைகளிலே முயற்சி செய்தும் கூட வறட்சியினுடைய மாறக்கூடிய நிலை, வறட்சியினுடைய தன்மை மாறக்கூடிய நிலையில இல்லை. அபூ யஸீத் பிஸ்தாமி நினைச்சாங்களா, நீ ஊர்ல இருக்கிறதுனாலதான் மழை பெய்ய மாட்டேங்குது, நீ ஊர்ல இருக்கிறதுனாலதான் இந்த மழை பெய்யல, சும்மா பேருக்கு சொல்லல, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஊரை காலி பண்ணி இந்த ஊர் செழிப்பா இருக்கட்டும், என்ன போல பாவிகள் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறதோ என்று அவர்கள் போனார்கள். வாழ்க்கையிலே ஒரு சாதாரண விலாயத்தில் இருந்து அபுதால் என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்கள் ஆனதற்கு இந்த எண்ணம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே வலிமாவுடைய தர்ஜாவில் அபுதால்கள் என்பது உலகத்துல ரொம்ப கம்மியான பேரு தான். அந்த அபுதால்களில் ஒருவராக அதற்கு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாறியதற்கான காரணமாக பெருமக்கள் இதை சொல்வார். அருமையான பெருமக்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே உயர்ந்த நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸான முறையிலே செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை செய்வது, உயர்ந்த குணங்களை பற்றி நடப்பது எல்லாம் அவசியம். ஆனால் எந்த காரியத்தை செய்தாலும் வெளியிலே பெருமைக்காக நான் யார் தெரியுமா என்பது போல் உள்ள அதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையோ, மற்றவர்களுக்கு அதை பற்றி விளம்பி காட்டக்கூடிய ஒரு நிலையோ இல்லாமல் நான் சாதாரணமாக, எத்தனையோ பேர் என்னை விட ஒரு அந்தஸ்து மிக்கவர்களாக, உயர்வானவர்களாக, சின்ன பிள்ளைகளை பார்த்தா பாவம், நான் வாழ்க்கையில ஒரு வயசாயிட்டானா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யாதவர்கள் என்று என்ன வேண்டும். நம்மை விட வயதானவர்களை பார்த்தால் என்னை விட கூடுதலான எத்தனை அமல்களை அவர்களை செய்திருப்பார்கள் என்று என்ன வேண்டும். பெருமக்கள் அப்படியெல்லாம் ஒரு பார்வை பார்த்தார்கள். உலகத்தில் சக மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல, பிராணிகளையும் கூட பார்த்தார். இதுக்கெல்லாம் ஒரு ஹிசாப் இல்லையே, இதெல்லாம் ஹிசாப் இல்லாம முடிஞ்சு போயிருமே என்று பார்த்தார். சாதாரணமானவர்களா தன்னை கருதினார். ஷேக் ரிஃபாய் அவர்கள் எங்க வெளியில போனாலும் அவர்கள் யாராவது ஒரு பைத்தியக்காரர்களை கண்டா உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல குளிக்க வச்சு, முடியெல்லாம் ஒடுங்காக்கி, சுத்தமா சோப் போட்டு குளிக்க வச்சு, சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் அந்த இடத்த விட்டு வருவாங்க. அவன் தான் ஒரு மாதிரி இருக்கிறான்னு நீங்க ஏங்க இந்த வேலை பாக்குறீங்க? அவன் தான் கொஞ்ச நேரத்துல 5 நிமிஷம் சட்டையை அழுக்காக்கிடுவான், ஒரு மாதிரி லெவல்ல போறான்.
அவனுக்கு நீங்க கூட்டு கொண்டு சுத்தமா இது பண்ணா அவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னான். நான் அவரை பார்ப்பது அந்த கண்ணோட்டத்தில் இல்ல. கியாமத்தில் அல்லாஹு தஆலா ஹிசாப் யாருக்குன்னா யாருக்கு புத்தி கொடுத்தானோ அவங்களுக்கு தான். இவங்க எல்லாம் ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். என்ன சொன்னான்? சுப்ஹானல்லாஹ், என்ன பார்வை அது! ஹிசாப் இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்பவர்கள் என்று பார்த்தார். கண்ணியமானவர்கள், அதனால இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மை சாதாரணமானவர்களாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தரத்திற்கும் நம்முடைய நிலைகளுக்கும் ஏற்ப நல்ல காரியங்களை செய்யணும். ஆனால் அவைகளெல்லாம் என் ரப்பு தந்தது, என் ரப்பின் அருளால் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்மை சாதாரணமாக கருதி கொண்டால் அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான் என்பது சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஈமானிய குணங்களை நமக்கு தந்தருள்வானா. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாசுடனும் அவனுடைய அன்பை நோக்கமாக கொண்டும் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய உயர்ந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானா. நம்முடைய நஃப்ஸிடத்தில் நம்மை சாதாரணமானவர்களாக, மற்றவருடைய பார்வையில் நம்மை கண்ணியமானவர்களாக, அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.